Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குதிரைவாலி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மில்லட்ஸ் நூடுல்ஸ் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அதுல இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிறது குதிரைவாலி நூடுல்ஸ் பாக்கெட். இந்த பாக்கெட்டோட உங்களுக்கு இதுக்கு ஆட் பண்ணக்கூடிய மசாலா பாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. நான் இதை வச்சு தான் நான் இன்னைக்கு வெஜ் நூடுல்ஸ் செய்ய போறேன். இது வந்து full 100% wheat with குதிரைவாலி தான் அவங்க ஆட் பண்ணி இந்த நூடுல்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கேரட், கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இது எல்லாமே இதே மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சி அதுல 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம நூடுல்ஸை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உடைச்சு விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் நல்லா சாஃப்ட்டா இந்த மாதிரி வெந்துரும். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிட்டு இமிடியேட்டா நீங்க டாப் வாட்டர் இல்லனா கோல்ட் வாட்டர்ல நீங்க இந்த மாதிரி ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தி பொடியா நறுக்குன பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது மூணும் சேர்த்து லைட்டா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து நீல வாக்குல அரிஞ்சிக்கிற வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து அதோட கேரட் அண்ட் பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட் பாதி வதங்கினதும் நம்ம கேபேஜும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா பெப்பர் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டா. வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற கிரன்ச்சினஸ் போகாத அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டோட கொடுத்திருக்கிற மசாலா பாக்கெட்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். மேகில எப்படி டேஸ்ட் மேக்கர் கொடுக்கிற மாதிரி இவங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணா போதும். இதுவே நல்ல ஃப்ளேவர் நல்லா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் ஃப்ளேவர் வருது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து நம்ம ஆல்ரெடி ரின்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். நல்லா 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிராஜுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனஸாக தெரியுதுன்னா நீங்கள் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்தா நமக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் சாட்டே பண்ணி விடுறேன். அவ்வளவுதான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான குதிரைவாலி நூடுல்ஸ் ரெடி. இதே நூடுல்ஸ்ல உங்களுக்கு எக் வேணும்னாலும் நீங்க வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணிட்டு தனியா எக்கும் நீங்க சாட்டே பண்ணி இதோட mix பண்ணி நீங்க செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குதிரைவாலி நூடுல்ஸ் ரெடி. இது போன்ற ரெசிபீஸ் மற்றும் கோவில்கள் பற்றிய வரலாறு சிங்கப்பூரை சுத்தி பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. See you. Bye bye.